Hi friends, நம்ம இன்னைக்கு சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தெர்மாசாட்டர் மாத்திரத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஐஸ் வீடியோ போட்டு பாருங்கள், ஐஸ் கட்டியிருந்து நான் நைட்டே வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் ஐஸ் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக கரையில். அப்புறம் கீழே 2 ஸ்க்ரூ, மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம இது கழட்டு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரேம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதில் தான் தெர்மாசாட்டர் இருக்கும். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டோரில் ஃப்ரீசர் டோர் இல்லாமல் இருந்தாலும் ஐஸ் கட்டும். நம்ம தெர்மாசாட்டர் பாருங்கள், அந்த ஃப்ரேம் வெளில எடுத்துட்டோம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஸ்ஸிங் டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற அந்த நாப்பை எடுத்துகிட்டு தெர்மாசாட்டர் மட்டும் தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். அது இது மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து படி மாற்றிக்கலாம். அது ரெடி பண்ணுன்னு ஒரு சண்டை. இது ரெடி பண்ண சொல்லி அதுக்காக அதை எடுத்து அனுப்பிட்டோம்னா அப்போ ரெடி ஆகிடுச்சுப்பா. என்ன இது ஜாக் லூஸாக இருக்குது, இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு கட்டிங் பேர் டைட் பண்ணிட்டு இப்போ ஜாக் சொல்லிடலாம். இது அவ்வளோதாங்க. நம்ம இதை எப்படி நம்ம கட்டணுமோ அதே மாதிரி நம்ம திரும்ப ஃபிட் பண்ணிடுறோம். இது டோர் இல்லாமல் இருக்கிறனாலே உங்களுக்கு வந்து ஐஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். டோரும் போட சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் டோரும் மாட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வெளியில் வருது அப்படின்னா உள்பக்கமாக வருதுனாங்க. அது ஒன்று பேக் சைடு வந்து அந்த வாட்டர் டேபிள் வந்து தண்ணி வரல அப்படின்னாங்க. நம்ம அதையும் வந்து பிளாக் எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுலாம். இந்த டோர் போடையில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கீழே சின்னதாக இருக்கும். நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தெர்மாசாட்டர் பார்த்திங்கன்னா இது அந்த நாப் வந்து கரெக்டாக ஃப்ரீசர் காயில் படணும். ஃப்ரீசர் காயில் பட்டினா தான் உங்களுக்கு கூலிங் சென்ஸ் ஆகும். டோரில் மேலே பெரிய லாக் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது மேலே அந்த பிட்டிங்கை சொல்லிட்டு கீழே லைட்டாக தள்ளியிலேயே உங்களுக்கு உள்ளே போயிடுது. அவ்வளோதான். அது இன்னும் ரொம்ப சிரமப்பட்டு போட்டதால் அவ்வளோதான். பேக் சைடு வாட்டர் டேப் தனியாக தலையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆப்போசிட் உள்ளே வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா உள்ளே அடைச்சிருக்கு, தண்ணியை வெளில வரல. எல்லாமே ஃப்ரண்ட் பக்கம் தான் வந்துச்சு. அது உள்ளே வந்து அழுக்கதை பிளாக் ஆகிருக்கும். அதை லைட்டாக நம்ம குத்தி விட்டு ட்ரைவை கரெக்டாக மாட்டிடலாம். இந்த கார்னரில் நம்ம ஜில்ட்ரிலிருந்து கீழே போகல, அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கும். இதில் தான் அடைச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு தண்ணி வெளியில் வராது. அந்த ஜில்ட்ரியை வந்து அந்த ஹோல்ஸில் போடுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் கீழே வந்து வாட்டர் கீழே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.